எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுமித் பட்டேல். இந்த வீடியோல WazirX P2Pனா என்ன? அந்த PTP எப்படி வேலை செய்யுது? அப்படிங்கிறத பார்க்க போறோம். நீங்க WazirX.com போனா, அங்க நீங்க P2Pய பார்க்கலாம். நீங்க P2Pய கிளிக் பண்ணும்போதும், எக்ஸ்ட்ரீம் மார்க்கெட்ல தெரியிற அதே இன்டர்ஃபேஸ் இங்கேயும் தெரியும். உங்களுக்கு இதுலயும் அதே கான்செப்ட் தான். ஆர்டர் புக் இருக்கும், லாஸ்ட் ஆர்டர் ஹிஸ்டரி இருக்கும், XID ஆர்டர் புக் இருக்கும். நான் உங்களுக்கு இத பத்தி அப்புறம் சொல்றேன். முதல்ல P2Pனா என்ன? P2Pனா பியர் டு பியர். அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க எப்ப P2Pல ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும், அதாவது நீங்க USDயோட பை ஆர் செல்லிங் ஆர்டர பிளேஸ் பண்ணாலும், அந்த ஆர்டர்ல என்ன இருக்கோ, அது ஒரு ஆக்சுவல் பையர் அண்ட் செல்லர பேஸ் பண்ணி இருக்கும். அப்புறம் நீங்க அவங்க கூட நேரடியா டீல் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு நீங்க P2Pல பையிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா, உங்க ஆர்டர் என்ன இருக்கோ அது செல்லர் ஆர்டர் கூட மேட்ச் ஆச்சுன்னா, அப்போ அந்த செல்லரோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல் உங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்க பிளேஸ் பண்ண அந்த ஆர்டரோட அமௌண்ட் என்ன இருக்கோ, அதாவது செல்லர் கூட மேட்ச் ஆன அமௌண்ட் என்ன இருக்கோ, அந்த அமௌண்ட்ட செல்லரோட UPI ஐடி ஆர் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நேரடியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்பணும். அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி செல்லருக்கும் கன்ஃபர்மேஷன் வரும். அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அமௌண்ட் போச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போகும். அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா செல்லரும் ஐ ஹவ் ரிசீவ்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பணம் கிடைச்சிடுச்சுன்னும் உங்க USDக்கு மேட்ச் ஆயிருந்த அந்த ஆர்டர் அதே USD அமௌண்ட்டை உங்க WazirX அக்கவுண்ட்க்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்க USD அமௌண்ட்டை ஃபண்ட் செக்ஷன்ல போய் பார்த்துக்கலாம். சோ இது P2Pயோட ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஒருவேளை நீங்க பையரா இருந்தா செல்லர் அக்கவுண்ட் கூட உங்களது மேட்ச் ஆகணும். ஒருவேளை நீங்க செல்லரா இருந்தா உங்க ஆர்டர் பையர் கூட மேட்ச் ஆகணும். அப்புறம் நீங்க கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணணும். இன்னும் 2-3 விஷயங்கள் கூட நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒருவேளை நீங்க பையரா இருந்தா, நீங்க செல்லருக்கு இந்த அமௌண்ட்டை அனுப்பி மறக்காம செல்லர் கிட்ட நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். உங்க ஆர்டர் மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் WazirX ஸ்கிரீன்ல எவ்வளவு அமௌண்ட் தெரியுதோ, நீங்க அதே அளவு அமௌண்ட் கரெக்டா அனுப்பணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பண்ற பேமெண்ட் WazirXல நீங்க லிங்க் பண்ணி வச்சிருக்கிற அதே பேங்க் அக்கவுண்ட்டை வச்சு தான் நீங்க எல்லா பேமெண்ட்டையும் பண்ணணும். நீங்க செல்லர் சைடுல இருந்தா நீங்க 2 விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும். உங்க பேங்க் அக்கவுண்ட்டை நீங்க கன்ஃபார்மா செக் பண்ணியாகணும். உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சா இல்லையான்னு. அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த பேமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் இதுல XID ஆர்டர் புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. XID ஆர்டர் புக் அப்படின்னா என்னன்னா, இது நம்ம WazirXல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். ஒருவேளை நீங்க ரெப்யூட்டட் பையர் ஆர் செல்லர் கூட மேட்ச் ஆனீங்கன்னா, உதாரணத்துக்கு இங்க இருக்கிற மைக் 700 பையர் ஒரு ரெப்யூட்டட் பையர் அல்லது ஏற்கனவே நீங்க அவங்க கூட டீல் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்ககிட்ட செல் பண்றதுக்கு 500 USD இருந்ததுன்னா நேரா அவங்க கூட மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்க அப்படி பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற மொத்த ஆர்டரும் ஒரே ஒருத்தர்கிட்ட மேட்ச் ஆயிடும். எனவே P2P அப்படிங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். ஒருவேளை நீங்க பல்கா பை ஆர் செல் பண்ணணும்னா நீங்க XID ஆர்டர் புக்கை பயன்படுத்திக்கலாம். அதனால உங்க ஆர்டர் என்ன இருக்கோ அது பல்கா மேட்ச் ஆயிடும். உதாரணத்துக்கு இவங்க 500 USDய வாங்க தயாரா இருக்காங்க. அப்புறம் இவங்க 1700 USDய வாங்க தயாரா இருக்காங்க. ஒருவேளை விக்கிறதுக்கு உங்ககிட்ட 1700 USD இருந்தா, இங்க இருக்கிற இந்த பையர் கிட்ட முழுசா 1700 USDய நேரடியா வித்துடலாம். இங்க இருக்கிற செல் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க ஆர்டரை நீங்க நேரடியா பிளேஸ் பண்ணிடலாம். அப்புறம் இவங்க XID இங்க என்ன இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். அதே போல செல்லருக்கும் இந்த ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும். இதோ இங்க இருக்கிற செல்லர் பல்கா விற்கும் போதும் 1630 USDய நீங்க வாங்க தயாரா இருந்தா, நீங்க இவங்க கூட நேரடியா மேட்ச் ஆகி, நீங்க முழுசா ஒரே ஆர்டர்ல இவங்க கூட மேட்ச் ஆயிடலாம். ஒருவேளை நீங்க உங்க XIDய கிரியேட் பண்ணணும்னு நினைச்சா, இங்க ஆட் ப்ரிபர்ட் பையர் ஆர் செல்லர் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வரும், ஜெனரேட் XIDன்னு. நீங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்க ஐடியை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எப்பயாவது பையர் ஆர் செல்லர் ஆர்டரை பிளேஸ் பண்ணும்போதும், இங்க இருக்கிற ப்ரிபர்ட் பையர் ஆர் செல்லர் ஐடி இல்ல உங்ககிட்ட வேற ஏதாவது யூனிக் XID இருந்தாலோ, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கூட நீங்க அதை மேட்ச் பண்ணணும்னு நினைச்சாலோ, அவங்க ஐடியை இங்க போட்டு அவங்க கூட நீங்க நேரடியா மேட்ச் பண்ணிக்கலாம்.